இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீசன் அவுட் கொஸ்டின். ஓகேங்க, என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, why do gas always tend to be less soluble in liquid at the temperature வந்து ரைஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லையா. அப்போ நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸை வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பீக்கர் வந்து எடுத்துக்கிறோம். அந்த பீக்கரில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சம் வாட்டர் ஏதோ சால்வ்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம வாட்டரை வந்து நம்ம எடுத்துப்போம். அப்போ வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு கேஸ் மாலிகுல் வந்து நமக்கு ஏதோ டிசால்வ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடோ இல்லை O2 நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து டிசால்வ் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அவ்வளோ சீக்கிரம் டிசால்வ் ஆகாது. நீங்கள் நிறைய கார்பன் டை ஆக்சைடு ஹை ப்ரெஷர் கொடுத்தா மட்டும் தான் நமக்கு வந்து டிசால்வ் ஆகும். இன்னும் டெம்பரேச்சர் நீங்கள் ரைஸ் பண்ணீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியில் எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணுமே தவிர அது டிசால்வ் ஆக ட்ரை பண்ணாது. அது என்ன ரீசன் அப்படி வந்து நம்ம கேட்டுக்கிறாங்க. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிசோல்யூஷன் ப்ராசஸ் இல்லையா. இது வந்து டிசோல்யூஷன் ப்ராசஸ். அது நமக்கு எப்படி நடக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சொல்யூட் வந்து எடுத்துக்கிறோம். ப்ளஸ் வந்து நம்ம வந்து சால்வெண்ட் வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, சால்வெண்ட் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ சால்வெண்ட் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து கிடைக்கும். சொல்யூஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து நமக்கு வந்து மாலிகுலர் டிசால்வ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். இங்கே நிறைய நமக்கு என்ன பண்ணால் ஹீட் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ நமக்கு ஹீட் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஹீட்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் டைரக்ஷன் தான் நடக்கும், ஃபார்வர்ட் டைரக்ஷன் வந்து நடக்காது. இங்கே ஏன் நமக்கு வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, வாட்டர் மாலிகுல் வந்து இருக்குது. வாட்டர் மாலிகுல் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து இருக்கும். இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் மாலிகுல் வந்து உள்ள டிசால்வ் ஆகுது அப்படின்னா அது போய் என்ன பண்ணணும், இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு பிரேக் ஆகும். டிசால்வ் ஆகுதுன்னா என்ன பண்ணணும், அந்த கார்பன் டை ஆக்சைடு சால்வெண்ட் மாலிகுல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம வந்து மேக் பண்ணணும் இல்லையா. அப்போ நமக்கு என்னன்னா அங்கே எக்ஸிஸ்டிங் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு பிரேக் ஆகும். ஹைட்ரஜன் பாண்டிங் பிரேக் ஆகும்போது நமக்கு வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். எப்பவுமே ஒரு பாண்ட் வந்து பிரேக் பண்ணீங்கன்னா அதுலேருந்து நமக்கு ஹை எனர்ஜி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ ஆல்ரெடி இங்கே நமக்கு வந்து ஹீட் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் நீங்கள் வந்து இன்னும் ஹீட்டாக பண்ணீங்கன்னா அது பேக்வர்ட் ரியாக்ஷன் தான் நமக்கு வந்து நடக்கும், லீ சாட்லியர் பிரின்சிபல் படி. ஓகேவா. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா கேஸ் மாலிகுல் வந்து டிசால்வ் ஆகிறது நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். டிசோல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்.